ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நாம் என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஐடியா தான். இது நான் வேஸ்ட்டாக கிடக்கிற கொடாலி சாப்பு, அந்த பாட்டிலோட மூடி தான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். இதை வாய் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் வச்சு நாம் இதை கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நாம் ஸ்பாஞ்ச் எடுத்து அளவு பண்ணி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் செய்கிறோம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நாம் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ நாம் பட்ஸு எடுத்துக்கலாம். பட்ஸு எடுத்து அந்த ஸ்பாஞ்சு உள்ள பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் ஃபெவி பாண்டு வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒரு பட்ஸில் மட்டும் நீங்கள் தலைப்பக்கம் மட்டும் வெட்டாமல் கட் பண்ணாமல் கீழே மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபெவி பாண்டு வச்சு இல்லை ஃபெவிஸ்டிக்கோ இல்லை க்ளூ கன்னோ எந்த கம்மு உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவு இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ளவர். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒட்டுறது கொஞ்சம் காமிக்காமல் கேமரா இந்த பக்கம் இருந்திருக்கு, கவனிக்கலை. இதை அந்த பட்ஸை சுற்றி நாம் ஒட்டிக்கலாம். ஒட்டி இது போல் ஒரு 3-4 ஃப்ளாரை ஒட்டி காய வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பட்ஸு ஸ்பாஞ்சையும் நான் ஒட்டிக்கிறேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பரான அழகான ஒரு ஃப்ளார் ரெடி. இது நம்ம காய வச்சுட்டு அக்ரலிக் பெயிண்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அது என்னன்னாக்கா அந்த தலைப்பக்கம் மட்டும் நாம் அடித்தோம்னாக்கா அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நாம் அடித்தாச்சு. இதையும் நம்ம காய வச்சுக்கலாம். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நாம் மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ளாருக்கும் நாம் அடிச்சுக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய வச்சதை அந்த பாக்ஸு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த பாக்ஸில் நாம் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ளாரு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது உள்ளே அமுங்கிரும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவரு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நாம் செய்யக்கூடிய ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். இப்போது ஸ்பாஞ்சை நாம் கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பெருசுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங்காக நாம் ஹோல் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் லாஸ்ட்டாக குளிச்சுட்டு சோப்பு வச்சுருப்போம். லாஸ்ட்டாக சின்ன துண்டாக இருக்கும். அந்த சோப்பை நாம் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக உடச்சி நாம் இது உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது நாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஹேண்ட் வாஷாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நாம் ஒரு வாஷ் பேசினுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்சில் வச்சிட்டோம்னாக்க நாம் கை துடைக்க கை கழுவ கொள்ள இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பை இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேர்ட் டிப்புக்கு போகலாம். இப்போது நாம் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு நாம் சோபாவுக்கு கீழே நாம் இந்த ஸ்பாஞ்சை வச்சோம்னாக்க நம்ம சோபா இழுக்கும் போது கொள்ளும் போது சத்தம் இல்லாமல் இருக்கும். அதே போல் கிராக் ஆகாமலும் இருக்கும் தரை டைல்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சோபாவை தூக்க முடியல, அதனால் நான் ஒரு ஸ்டூலை வச்சு நான் காமிச்சிருப்பேன். சோபாவோட காலில் தூக்கி இந்த ஸ்பாஞ்சை வச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சோபாவை தூக்க முடியல, அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்க ஸ்டூலை வச்சு காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம இந்த ஸ்டூலை தூக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்சு 4 பக்கமும் வச்சுக்கிட்டா நம்ம ஸ்டூலை இழுக்கும் போது கூட அந்த சத்தம் வராது. இப்போது 4th டிப்பை பார்க்கலாம். இது நான் ஒரு சின்ன டப்பா எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்பக்கம் வைக்கிறதுனால அந்த உள்ளார வச்சு நான் மார்க்கர் ஆட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உயரத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எதுக்குனாக்க நாம் ஒரு ஃப்ரெஷ்னர் தான் செய்ய போகிறோம், வீடு மணமாக இருக்கிறதுக்காக. இப்போ நாம் இதை கட் பண்ணிவிட்டு சாஃப்ட் டச் வச்சுருக்கேன், அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்து சாஃப்ட் டச்சும் கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். இது வந்து நாம் வீட்டில் எங்கே வேணாலும் நாம் வச்சுக்கலாம். பாத்ரூமு, ரூம், ஹால், கிச்சன் இந்த மாதிரி இடத்துல நாம் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பாக்ஸில் கொஞ்சம் அந்த வாட்டரை ஊற்றிக்கிறேன். சாஃப்ட் டச் வாட்டரை ஸ்பாஞ்சை போட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சை நாம் போட்டுக்கலாம். இப்போ என்னோடது சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே லிக்விடு ஊற்றிட்டேன். இப்போ அது உறிஞ்சிரும். ஆனால் இப்போ நாம் ஸ்பாஞ்சு மேலே நாம் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சாஃப்ட் டச் கவரையும் நாம் ஊற்றிக்கலாம் மேலே. இது ரொம்ப ஃப்ரெஷ்னர், ரொம்ப வாசமாக இருந்துச்சு. இது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், இல்லை 15 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நான் அதோட மூடியை வந்து ஒரு பாக்ஸு ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறோம். எடுத்து இதை மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுட்டாக்க உங்களுக்கு அதிக வாசனை வெளியில் போகாமல் அந்த திறந்து இருக்கிற இதில் தான் அந்த வாசனை வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எந்த பொருளையும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்கள். இப்போ நாம் அந்த பாக்ஸை போட்டு மூடிக்கலாம். இப்போ நாம் இந்த பாக்ஸை ரூம்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ நாம் வச்சுக்கலாம். இப்போது இது வந்து டிப் இல்லை,
இது வந்து நாம் கட் பண்ணி போட்ட பட்ஸ் குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி தர்மாக்கோலை எடுத்து நாம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கலர் தர்மாக்கோலை எடுத்து கம் போட்டு ஒட்டிட்டு நாம் அந்த பூ செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் இதையும் கொஞ்சம் சொருவி வச்சுக்குவோம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். இந்த மாதிரியும் செய்யலாங்கிறது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 5 போகலாம். இப்போ நம்மளோட வீட்டோட டோர் இருக்கும். அது பிள்ளைங்க வந்து வேகமாக திறக்கும் போது அந்த செவத்தில் பட்டு இந்த செவரு வீணாக போகும். அதனால் நாம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்குவோம். டபுள் சைட் டேப்பை எடுத்து அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டி அந்த புஷ்ஷில் நாம் ஒட்டிக்கிட்டோம்னாக்க நம்ம பிள்ளைங்க எவ்வளோ வேகமாக கதவை திறந்தாலும் அந்த செவத்தில் அடிக்காது. இதுவே நாம் செவத்தில் இந்த மாதிரி செல்லோ டேப்பை நம்ம ஒட்டணுன்னா, டபுள் சைட் டேப்பை ஒட்டினோன்னாக்கா அந்த பெயிண்ட் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால் நாம் இந்த புஷ்ஷில் ஒட்டிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கதவும் செவரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.